நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம்மா. இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேம்மா. அரை டம்ளர் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 10 வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். புதினா மல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போடுறேன். வெங்காயம் போடுறேன். ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பேஸ்ட்டு போடுறேன். ஒரு தக்காளி போட்டுட்டேன். புதினா மல்லியெல்லாம் போடுறேன். அரிசியை போடுறேம்மா. 1 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ராகி வடை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூனு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூனு கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன், அதையும் போடுதேன். இப்போ நீ வச்சுருந்த மல்லித்தலையை போடுதேன். ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போடுதேன். நோம்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு வடை ரெடி பண்ணிட்டேன். அதே மாவில் பக்கோடா பண்ணி வச்சுருக்கேன்.